வணக்கம். DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom countries discussion, World leaders discussion, Doctor class discussion, status discussion, question answer discussion, ஓகே இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான தானே, பொறுமை கேட்டுக்குங்க. நீதிபதி அப்படின்ற ஒரு நிலையில் டிஎம்கே அவங்க ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, இங்கே சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் ராஜேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். போன டைம் டிஎம்கே ஜெயிச்சதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்றாங்க. யதார்த்த ரீதியாக அப்படிலாம் கிடையாது. சென்னையில் கூட நிறைய பேர் விசாரித்த போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றினாங்க. சரி, இப்போ இந்த ராஜேஷ் அப்படின்ற இந்த கேரக்டரு அவங்க தாத்தா அவங்க அப்பாலாம் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த காசு செலவு பண்ணிவிட்டு செம்ம ஜாலியான ஒரு கேரக்டரு. அவர் தான் இப்போ இரவு ஏற்படுத்துகிறாரு. ஆனால் கழகத்துலேருந்து நிறைய காசு கொடுத்தாங்க. அந்த காசு ஓரளவு தோது பார்த்துருந்தா கூட சட்டசபைக்கு ஸ்டாலின் அவர் பயணிச்சிருப்பார். ஆனால் இனிமேல் சட்டசபையில் பயணிக்கிறதுன்றது ரொம்ப ரேர். அதாவது டிஎம்கேவுக்கு எதிர்கட்சியோ இல்லை மற்றவங்களெல்லாம் யாருமே தீங்கு செய்கிறதில்ல, அந்த கட்சிக்குள்ளேயே இருக்காங்க பாருங்கள், அவங்களே தான் தீங்கு. ஓகே, சரி, இவர் என்ன இப்போ யாராவது ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா, யதார்த்த ரீதியாக காட் முருகன் நினச்சிக்கிட்டாரு, இல்லைன்னா மாயன் நினச்சிக்கிட்டாரு. மாயன் தானே, சரி ஏதோ காசு கொடுத்தா போதும், எங்கேயா கூட்டிகிட்டு போனால் போதும் பார்த்துக்கலாம். சரி, முருகன் தானே, சரி ஏதாவது ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அப்படி இப்படின்னு தோது பார்த்து ஃப்ரெண்டுன்ற முறையில் பழக வச்சு மன உளைச்சல் ஏற்படுத்தினா ஓரளவு தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே தோதாகாது. சரி, என்ன கேரக்டரு, என்ன ரிசல்ட்டு, என்ன தீர்வு அப்படின்னா, அந்த துரைசாமி, அதுக்கப்புறம் இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க 2 பேர் மேலே தான் இன்டெலிஜென்ட் டீம் ரிப்போர்ட் யூனிவர்சல் லெவலில் தகவல் சொல்கிறாங்க. யதார்த்த ரீதியாக அவர் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதாவது கட்சி தோது பார்த்துக்கிட்டா ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிடைக்குதா போதும், ஒரு 2 நாளைக்கு செலவு பண்ணலாம். லாட்ஜும் விற்றுட்டாங்க, ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று காசு பார்த்துக்கலாம். குழந்தைங்க இப்போ இருக்காங்க, ஆனால் தோதாகாது. அவரெல்லாம் சிட்டிக்கு போய் 4 காசு சம்பாரிச்சாதான் அவங்க ஃபேமிலி. ஓகே, சும்மா கட்சி ஏதோ வகையில் தோது பார்த்துக்கலாம்னு நினச்சாங்க அப்படின்னா சேதாரம் தான் ஏற்படும். அந்த பணமரத்துப்பட்டியில் அவர் இருக்கக்கூடாது, அதுதான் தீர்வு. ஏன் அப்படின்னா அது தோதாகாது. அதிகபட்சம் என்னன்னா 5000 கோடியை சம்பாதிக்க போகிறாங்க, அது ஒன்றும் கிடையாது. 50,000 கோடி சம்பாதிக்க போகிறாங்களா, அப்படிலாம் கட்சியில் காட்சி தர மாட்டாங்க. அதனால் தேவையில்லாமல் ஃபேமிலியில் எரர் ஏற்படுத்துறது, மறுபடியும் பாலிட்டிக்ஸில் திரும்ப போதரலான்னு சொல்லிட்டு எரர் ஏற்படுத்துறதுலாம் சரி கிடையாது. ஏன்னா நான் ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இருக்க மாட்டேன். போர் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்தோட லாஸ்ட் டேட் வரைக்கும் போர் நடக்கும். ஒரு நாள் கூட தவறாமல் எல்லா நாளுமே கதற வர்ற மாதிரி போர் நடக்கும். ஓகே, அது இல்லாமல் அவர் வேலைக்கு போனால் என்ன, வேலைக்கு போகலாம் எனக்கு என்ன, சம்பாரித்தா என்ன, சம்பாதிக்கலாம் எனக்கு என்ன, அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆனால் அவசியமாக ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, அடுத்து ஒரு ஆஃபர் வேணால் இருக்குது, பேசாமல் டிஇஓ கட்சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தேவன் ரசிகர் மன்றத்தில் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் தோதாக மாட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களாம் வேலைக்கு போய் சம்பாரித்து இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிட்டு அப்படிலாம் வாழணும்னு நினைக்க மாட்டாங்க, அதனால் தோதாகாது. ஆனால் ஒரு தீர்வு இருக்குது, ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் சிட்டிக்கு போயிருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும், நிறைய வகையில் தோதாகும். அனாவசியமாக வில்லேஜ்லேருந்து எரர் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் எரர் இருக்காது, உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் எரர் ஆகும். ஓகே, கொளத்தூர் தகுதியில் தோற்று அவ்வளோதான், இனிமேல் சட்டசபையை அவர் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இன்னும் இது வெறும் ஆரம்பம்தான்.
நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது தீங்கு ஏற்படுத்துனீங்கன்னா இன்னும் பல மடங்கு தீங்கு நடக்கும். இப்போ சொல்லக்கூடிய தகவல்லாம் யூனிவர்சலாக தகவல். ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்து அந்த நிலமை எனக்கு வேணாம். ஏங்க, ஒரு அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்காக 400 கோடி ரூபா யாராவது காசு கொடுப்பாங்களா? கம்முன்னு நான் அதுக்கு பேசாமல் நானே எங்கள் வீட்டில் தோட்டத்திலேயே வளர்த்திக்கலான்ட்ருக்கேன். ஓகே, உங்கள் தொடர்பு எனக்கு தேவை கிடையாது, நீங்களே எனக்கு தேவை கிடையாது. ஓகே, ஒரு வகையில் செஞ்ச நல்லதை விட அளவுக்கு அதிகமான தீங்கு இருக்குது. செட்டில்மெண்ட்டு கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கொடுக்கலாம். அதுவும் நீங்கள் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் எந்த எரரும் ஏற்படாத வகையில் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் தோதாகும். ஓகே, அதனால் திரும்ப எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, அடுத்து ஈரான் வார் டிஸ்கஷன். அதாவது யூஎஸும் ஈரானும் இப்போ சமாதானமாக மாறிட்டாங்க. இந்த போர் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதுக்கு யார் காரணம் அப்படின்றலாம் நம்ம விசாரித்தோம் அப்படின்னா அது கசப்பான அனுபவத்தை தான் ஏற்படுத்தும். இப்போ சேதாரத்தை எல்லாத்தையும் சரி செய்யணும். இனிமேலாவது யூஎஸ்ஏ விழிப்புணர்வோட மற்ற நாடுகளோட பேச்சை கேட்காம என்ன எதுன்னு பொறுமையாக நிதானித்து அதுக்கப்புறம் தான் எதுனாலும் தோது பார்க்கணும். ஓகே, ஏதோ வகையில் ஈஸியாக வந்துட்டு யூஎஸ்ஏ ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ சேதாரம், இந்த சேதாரத்தை எல்லாத்தையும் சரி செய்யணும். இஸ்ரேல் பிரதமரை மாற்றுங்க. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டையும் மாற்றுங்க. எல்லோரும் புதுசாக மாற்றுங்க இஸ்ரேலுக்கு. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஹாலிவுட் டிஸ்கஷன். ஜேம்ஸ் கேமரூன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியை எப்படி பார்த்தாலும் 1 வருஷம், அவரெலாம் ஒரு மூவியை 12 வருஷம் தோது பார்ப்பேன் அப்படி. அதனால் அவரோட மூவி கொஞ்சம் பொறுமையாக தான் தோதாகும். ஓகே, அவசரப்படாதீங்க. ஆனாலும் எவ்ரிதிங் இஸ் ஓகே, நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் திலகவதி என்கின்ற கழுதை டிஸ்கஷன். எதனால் அவங்களுக்கு இந்த பஃபர் ஃபிக் ஷாக் பவர் கிடைச்சிது, அது ஏன் கிடைச்சிது அப்படின்னா அது உளவியல் ரீதியான என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்சியாக இருந்த டைமில் நிறையா இஷ்யூ ஏற்பட்டுருச்சு. அப்போ அவங்க மனசானது அப்போ சொல்ல தெரிவிக்கல. இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்சியாக இருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க, நான்லாம் தோதாக மாட்டேன், நீங்கள் வேறு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லை வேறு யாரோ கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு அவங்க மனசு சொல்ல தோதாகலை. சும்மா லாபம் தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் எரர் ஏற்படுத்திட்டாங்க. அது தமிழ்நாடு அளவில் இல்லை, உலக அளவில் பெரிய இஷ்யூ. அதனால் அந்த உலக அளவில் நடந்த ஒரு இஷ்யூவை அந்த மனசானது இப்போ பதில் சொல்லுது, நான் ப்ரெக்னென்சியாக இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. அந்த ஒரு ஜோக்கு மாதிரி தான். ஒரு ராஜா வந்துட்டு எல்லாம் ஜோக் சொல்ல போகும்போது அந்த கழுதை மட்டும் சிரிக்குமா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்போ சொன்ன ஜோக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு அப்படிங்குமா. அந்த மாதிரி தான் அது என்றைக்கும் நடந்த சம்பவம், அதுக்கு இன்றைக்கி அந்த மனசு வந்து பதில் சொல்லுது. ஓகே, அதனால் அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தால் அந்த மனமானது பிறழ்வு ஏற்பட்டு அது இன்றைக்கி வரைக்குமே முடிஞ்சிருச்சு. ப்ரெக்னென்சி முடிஞ்சிருச்சு, 3 குழந்தையும் பெற்றுட்டாங்க, கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க, எல்லாம் கான்செப்ட்டுமே ஓரளவு பல காலம் கடந்துருச்சு. ஏன் முருகனே போயிட்டா அப்படி. ஆனாலும் அந்த மனசானது என்னெல்லாம் ப்ரெக்னென்சியில் இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உளவியல் ரீதியாக சில பேருக்கு உடலும் மனமும் வெவ்வேறாக இருக்கும். இப்போ யூஎஸ்ஏல இருக்கிறவங்களாம் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கெலாம் 100 வயசுங்க, அவருக்கெலாம் 1000 வயசுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அனுபவம் இருக்குன்றாங்க. ஓகே, மனதின் நிலையில் அந்தளவுக்கு ஒரு மேன்மையாக இருக்கிறாரு அப்படின்றாங்க யூஎஸ்ஏல. ஓகே, அதனால் அந்த திலகவதியோட மனசை மட்டும் சரி செஞ்சு அந்த மேஜிக்கை மட்டும் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பஃபர் ஃபிக்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றது காலையில் 6 மணிக்கும் தொடராது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஒர்க்கு நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஏன்னா 10 லட்சம் பேருக்கு வேலை அப்படின்றது நான் தோதானா தான். ஓகே, சரி, அடுத்து சோப்பனங்கை பொறுத்த வரைக்கும் நேரில் தான் சந்திக்கணும், அப்போ தான் தீர்வு. சரி, அவ்வளோதான் தகவல். ஏதாவது தகவல்னால் நானே உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, சரி, நன்றி, வணக்கம், பாய்.